ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னட் சேனல். சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வரதும் அதை பற்றி பேசுகிறதும் இப்போ ரொம்ப சாதாரண விஷயமா ஆகிடுச்சுங்க. ஆனால் அப்படி பேசும்போது அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளில் சில நேரங்களில் பெரிய விவாதத்தையே கிளப்பி விட்டுருது. அப்படி இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருக்க ஒரு முக்கியமான பஞ்சாயத்து பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் ராகவா லாரன்ஸ் பேசின ஒரு பேச்சுக்கு காமெடி நடிகர் தாடி பாலாஜி இப்போ ரொம்ப ஆவேசமாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக லாரன்ஸ் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்னதான் நடந்துச்சு, வாங்க முழுசாக போய் வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். லாரன்ஸ் அவர்கள் எப்போதுமே பல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறதுல ஒரு நல்ல மனிதர், ஆன்மீகவாதி அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அரசியலையும் மக்களையும் ஒப்பிட்டு பேசும்போது ஒரு சர்ச்சையான உதாரணத்தை சொல்லியிருக்காருங்க. அதாவது நாய்களுக்கு பிஸ்கெட் போட்டால் சில நாய்கள் சும்மா இருக்கும், சில நாய்களுக்கு பிரியாணி போட்டால் தான் சும்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் பொது வெளியில் பயன்படுத்தியிருக்காரு. அவர் யாரை குறி வச்சு பேசினாருன்னு தெரியல. ஆனால் இந்த நாய் அப்படிங்கிற வார்த்தை இப்போ சோஷியல் மீடியாவில் பிரபலங்கள் மத்தியிலையும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பேச்சுக்கு தான் இப்போ தாடி பாலாஜி அவர்கள் ஒரு வீடியோ மூலமாக ஸ்ட்ராங்காக பதிலடி கொடுத்துருக்காருங்க. பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, மாஸ்டர் உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேரையும் மனசு வருந்துற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சங்கடத்தோடு ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசுகிற பாலாஜி பொதுமக்களை பார்த்து நீங்கள் எப்படி நாய் அப்படின்னு சொல்லலாம், பிஸ்கெட் போட்டால் சில நாய் சும்மா இருக்கும், பிரியாணி போட்டால் சில நாய் சும்மா இருக்கும்னு சொல்கிறது எல்லாம் ஒரு வார்த்தையா மாஸ்டர் அப்படின்னு கேமரா முன்னாடியே ஓப்பனாக கேள்வி எழுப்பியிருக்காருங்க நம்ம தாடி பாலாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அரசியலுக்கு வரப்போகிறத மென்ஷன் பண்ணி பாலாஜி சில அட்வைஸையும் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படி இருக்கும்போது உங்கள் வார்த்தையில் எவ்வளவு கவனம் இருக்கணும். இன்னும் எலெக்ஷனே வரல, உங்களை ஒரு வேட்பாளராக கூட யாரும் அறிவிக்கலை, அதுக்குள்ளே இப்படி பேசுகிறீங்களே மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை நம்புகிறவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் தயவு செஞ்சு இனிமேல் இன்டர்வியூ கொடுக்கும்போது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க மாஸ்டர் அப்படின்னு தாடி பாலாஜி சொல்லியிருக்காருங்க. கடைசியாக நீங்கள் பேசின வார்த்தைக்கு மக்களிடம் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்படி சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்காரு. இந்த பாலாஜி வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா முழுக்க செம வைரலாக போயிட்டுருக்குங்க. ஒரு பக்கம் லாரன்ஸ் மாஸ்டர் அவ்வளவு நல்லது பண்ணுறவர், அவர் ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டாருன்னு அவருக்கு சப்போர்ட்டும் வருது. இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பொதுமக்களை இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தாடி பாலாஜி கேட்ட கேள்விகள் நியாயமானதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யார் பக்கம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.